ஹாய் பிரபண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் தம்பி, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. சொல்றேன் தம்பி. எப்படி போயிட்டு இருக்கு கிரிக்கெட்? இப்போ விளாடுறீங்களா? இப்போதான்டா மறுபடியும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்திருக்கேன். திரும்பி மனோசிசி. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் என்னோட ஷார்ட்ஸ் பட்டுது. ஆ, பார்த்துருக்கேன். கண்டிப்பா. பேக் டு ஃபார்ம் ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ம். இன்னும் ரெகுலரா வரணும் ஆசை. ஒரு பர்சனல் இஷ்யூஸ்க்காக ஒரு 2 இயர்ஸ் ரெஸ்ட். ஒரு கேப் இருந்துச்சு. ஆமா, ஒரு இஷ்யூஸ்ல மாட்டினேன் 2021ல. அதுல இருந்து என்னால மீளே முடியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கேன். கிரிக்கெட் ஆடாம இருக்க முடியாதுல்ல நாங்கள்லாம். கண்டிப்பா. அதனால இப்போ மறுபடியும் கண்டினியூவா வர ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம எந்த ஏரியாண்ணா? மாதாவரம். மாதாவரம் தான் நம்ம. நீங்க நிறைய கிரிக்கெட் விளாண்டுருப்பீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஏதாவது ஸ்பெஷல் 2 மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஸ்பெஷல்னா எனக்கு பெங்களூர் தான். பெங்களூர் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து மனோசசி பெங்களூர் போயிருக்கோம். ரெப்ரசென்ட் பண்றீங்க, நம்ம சென்னையில இருந்து மனோசிசி ரெப்ரசென்ட் ஆமா, பண்றீங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் பெங்களூர் போயிருப்பாங்க, ஆனா பிரைஸ் பண்ணாங்களா எங்களுக்கு தெரியாது. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பெங்களூருக்கு போய், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம்ல தேர்ட் டைம் போய் பெங்களூர்ல பிரைஸ் அடிச்சோம். பிரைஸ் ரன்னர்ஸ் அடிச்சோம். ரன்னர்ஸ். ஆமா, அதுல வந்து மேன் ஆஃப் த சீரியஸ் நான் வாங்கினேன். மேன் ஆஃப் தி சீரிஸ். அது வந்து ஆக்வா கார்டு ஒன்று கொடுத்தாங்க. ஆ. ஓகேவா, அது வந்து எனக்கு ஸ்பான்சர்ஸ் பார்த்தோன்னா அப்போ எங்களை இட்டுன்னு போனது வந்து ஜாகிர் பாய், ம். சென்னை மதன். சென்னை மதன். ஓகே, இவங்க 2 பேர் தான் ஸ்பான்சர். அப்புறம் ஜாகி பாய் வந்து கொஞ்சம் ஃபேமஸ், பயங்கரமா ஓகே. ஸ்பான்சர்ஸ் பண்றதுல. ஸ்பான்சர்ஸ் பண்றது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இது வரைக்கும் அந்த சீரியஸ் இது வரைக்கும் யாரும் வாங்கினதில்ல. அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இது எந்த இயர்னா கரெக்டா? 2013 இருக்கு. 2013. அப்ப யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது அப்படி இருந்திருந்தாலும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்போல்லாம் எதுவும் கிடையாது. பட் எங்க கிட்ட போட்டோஸ் மட்டும் தான். Photos. யூடியூப் இந்த இதெல்லாம் ஆட்ஸ்ல எதுவுமே கிடையாது. ஓகே, போட்டோஸ் மட்டும் அப்ப மெமரிஸ்க்காக எடுத்தீங்க. ஆமா, மெமரிஸா இன்னும் இருக்காது எனக்கு. ஓகே, சூப்பர். அது பெரிய விஷயம் எனக்கு. கண்டிப்பா லைஃப்ல மறக்க முடியாது ஒண்ணு. ஆமா, அடுத்தபடி பாத்தீங்கன்னா சென்னையில பெரிய டோர்னமெண்ட் ம். ஜேஜே ட்ராஃபி. ஓகே. அப்போ நாங்க பீக்ல இருக்கும்போது நான் கொஞ்சம் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ம். அப்போ நான் மேன் ஆஃப் த சீரியஸ் வந்து பைக் வாங்கினேன். இப்போ அந்த டைம்ல யாரும் வாங்கினது கிடையாது. அது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய சென்னையில அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. பெரிய ஸோ விஷயம். அப்போ நான் ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கான்டாக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பெருமையா கிடைச்சது. ஓகே. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாங்க. சீனியர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்களாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் இது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு பெருமை இருக்கு. கண்டிப்பா. உங்க கேப்டன் மனோ அண்ணனை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மனோ இல்லைன்னா நான் இல்லைன்னு அர்த்தம் இங்க. அந்த மாதிரி. அப்படிதான். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு மனோ, நாங்க இருந்தது மாதாவரம். மாதாவரத்துல இருந்து என்ன ஃபுல்லா வந்து அங்க ஒரு இதுதான் கிரிக்கெட் ஆடுவோம். வெளியே வந்தது கிடையாது. வந்தது இல்ல. ஸோ எங்களை கொண்டு வந்தது, வெளியே ஆட வச்சது மனோ தான். அதுவும் இல்லாம மனோ வந்து நிறைய பேர் உருவாயிருக்காப்புல. நிறைய கேம்ல வந்து நிறைய பர்சன்ஸ் லாஸ்ட் சைட்ல நிறைய உருவாயிருக்காப்புல. எல்லா கிரெடிட்ஸும் மனோவுக்கு தான் போகும். மனோ அண்ணன் தான். ஓகே, மனோவை பத்தி நிறைய சொல்லலாம். கண்டிப்பா. தொடர்ந்து விளையாடுங்க கிரிக்கெட். கண்டிப்பா. உடம்பு பாத்துக்கங்க. கண்டிப்பா. பேக் டு ஃபார்ம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தோம், நிறைய கேம் சூப்பரா இருந்துச்சு உங்ககிட்ட. தேங்க்யூ. நல்லா ஆடுங்கண்ணா. ஓகே. ஆல் த பெஸ்ட். ஓகே தம்பி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ்.